இந்த பட்ஜெட்டில் ஐடிசிக்கு இல்லை ஐடிசியோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸும் பெரிய அளவுக்கு இல்லை. பட் ஆனால் ஐடிசி நேற்று மோர் தென் 5% கிட்ட இன்ட்ராடேல இன்க்ரீஸ் ஆச்சு. இன்றைக்கும் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி. அது மட்டும் இல்லை, ரெக்கார்டு ஹையை இன்றைக்கி உடைச்சிருக்கு. 500 ரூபா முதல் முறையாக இந்த ஸ்டாக் கிராஷ் ஆகிருக்கு. ஐடிசி இந்த அளவுக்கு இந்த பட்ஜெட் போஸ்ட் பட்ஜெட்டில் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு சில காரணம் இருக்குது. அது என்னன்றதை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இப்போது இந்த ஸ்டாக்கை நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், பை பண்ணால் எவ்வளோ வரைக்கும் டார்கெட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரோக்கரேஜஸ், அதாவது குளோபல் ரேட்டிங் ஏஜென்சிஸ் ஐடிசியோட டார்கெட் என்ன செட் பண்ணியிருக்கிறாங்க, இதை பற்றி பார்க்க போகிறோம். தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஐடிசியோட வெப்சைட். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐடிசியோட என்னென்ன பிஸ்னஸ் அவங்க ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இவங்க பிஸ்னஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஒரு பக்கம் பத்தாதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எஃப்எம்சிஜியில் மட்டுமே இவங்களோட மேஜர் மார்க்கெட் ஷேர் இருக்குது. அதில் முக்கியமாக சிகரெட், டொபாக்கோ, ஃபுட்ஸு செகண்ட் பிளேஸில் இருக்குது. பர்சனல் கேர், எஜுகேஷன் அண்ட் ஸ்டேஷ்னரி, சேஃப்டி மேட்சஸ், அகர்பத்திஸ், தூப், இது வந்து எஃப்எம்சிஜிக்குள்ளே வர ப்ராடக்ட்ஸு. ஹோட்டல் செக்டார் ஒரு செப்பரேட் இண்டஸ்ட்ரி. பேப்பர் போர்டு, ஸ்பெஷாலிட்டி பேப்பர்ஸ் மூணாவது ப்ராடக்ட். பேக்கேஜிங் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. அடுத்து அக்ரி பிஸ்னஸில் அக்ரி கமாடிட்டிஸ், ரூரல் சர்வீசஸ். இதை தவிர இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி இண்டஸ்ட்ரியிலையும் இவங்களோட பிஸ்னஸ் ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஐடிசி பிராண்ட் வேர்ல்டு அப்படின்றது ஒரு முக்கியமான ப்ராடக்ட் இவங்களோடது. குரூப் கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா சப்சிடி என்னென்னா, இவங்களோட குரூப் கம்பெனியில் ஐடிசி இன்ஃபோடெக், சூர்யா நேபாள் ப்ரைவேட் லிமிடெட், லேண்ட் பேஸ் இந்தியா லிமிடெட், இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் பார்க் ஹோட்டல்ஸ் லிமிடெட், வெல்கம் ஹோட்டல்ஸ், லங்கா ப்ரைவேட் லிமிடெட் ஸ்ரீலங்கா, டெக்னிகோ ப்ரைவேட் லிமிடெட், பிடிஒய் லிமிடெட், ஆப்ரேஷனல் ஜாயின்ட் வெஞ்சர்ஸ், பார்ட்னர்ஷிப்பில் இவங்க ஒரு சில பிஸ்னஸும் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ ஐடிசியில் இவ்வளோ பெரிய டிமாண்ட் மார்க்கெட் ஷேர் இருந்தும் ஏன் இந்த ஸ்டாக் இவ்வளோ நாள் இன்க்ரீஸ் ஆகலை? இந்த 3 வருஷத்தில் தான் ஐடிசிக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் கிரியேட் ஆச்சு. அது எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இது வந்து நான் மந்த்லி டைம் ஃப்ரேம் சார்ட் வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன். 2020க்கு அப்புறம் கோவிட் பேண்டமிக் அப்புறம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 170 ருபீஸில் இருந்த இந்த ஸ்டாக்கு எப்போது நவம்பர் 2020 170 180 ருபீஸில் ட்ரேட் ஆன இந்த ஸ்டாக்கு 499.70 ஹையை 2023 ஜூலையில் கிராஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன், ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது மந்த்லி டைம் ஃப்ரேம் சார்ட்டில். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜூலையில் மட்டுமே 16% ஐடிசி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முக்கியமாக டே சார்ட்டில் நேற்று இந்த ஸ்டாக்கு 6% கிட்டவும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 510.65 நியூ ஹையை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கடந்த முறை பிரேக் அவுட் ஆன கேண்டல் வந்து ஒரு பேரிஷ் கேண்டல். இந்த முறையும் பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டல் தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இது சஸ்டெயின் ஆகுமா, இல்லை இந்த பிரேக் அவுட் எப்போ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இன்னையோட ஹையை மறுபடியும் உடைச்சி ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் ஆகும்போது இந்த பிரேக் அவுட் வந்து கன்ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் இது வந்து ஒரு டிக்ளைனிங் கேண்டலாகவே மூவ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தோம், ஐடிசியோட பிஸ்னஸ் என்ன சொல்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பட்ஜெட்டில் வந்து ஐடிசிக்கு ஒரு சில நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மார்கன் ஸ்டான்லி பட்ஜெட்டோட இம்பேக்டை பற்றி சொல்லும்போது, இவங்க டொபாக்கோ டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் போனது ஒரு முக்கியமான ஒரு கீ கன்சர்ன் ஐடிசிக்கு. ஐடிசியோட சஸ்டைனபிள் க்ரோத் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல் மெயின்டைன் பண்ணுற கம்பெனி. ஐடிசி ரேட்டிங் பிளேயில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். அதாவது ஏற்கனவே இருந்த டார்கெட்டை மறுபடியும் பிரேக் பண்ணி அடுத்த டார்கெட் ரைஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர கஸ்டம் டியூட்டி வந்து குறைச்சிருக்கிறது, ஜுவல்லரி கன்சம்ஷன் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் இல்லை எம்ப்ளாயிக்கான பெனிஃபிட்ஸ் மோர் தென் 2 lakh crore கிட்ட கொடுத்துருக்கிறது ஓவரால் எஃப்எம்சிஜி செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவ். அதனால தான் ஐடிசி மட்டும் இல்லாமல் எஃப்எம்சிஜி செக்டாரே வந்து நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆனதுக்கும் டாப் செக்டோரல் கெய்னராக க்ளோஸ் ஆகிறதுக்கும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்தது. ஸோ ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைவர்சிஃபைட் பிஸ்னஸ் அப்படின்றதுனால எஃப்எம்சிஜிக்கும் ரியாக்ட் பண்ணியிருக்கு பாசிட்டிவாக. அதே போல்
இந்த டொபாக்கோ ப்ரைஸ் சிகரெட் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாமல் போனதும் ஐடிசிக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் ஐடிசி தான் மேஜர் பாசிட்டிவ் இம்பேக்டாக இந்த பட்ஜெட்டில் மார்கன் ஸ்டான்லியோட வியூவிலேருந்து நம்ம பார்க்க முடியுது. இப்போது இவங்களோட ஃபண்டமெண்டல் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். ஐடிசியோட புக் வேல்யூ 59.70 புக் வேல்யூ கேட்ட உடனேயே நமக்கு ஷாக் ஆகும். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த ஸ்டாக் புக் வேல்யூலேருந்து 4 டைம்ஸுக்கு மேலே இருக்குது. இதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ளஸ் என்ன அப்படின்னா ஆர்ஓசிஇ ஐடிசிக்கு 37.5%, ஆர்ஓஇ 28.4% மெயின்டைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி டிவிடெண்ட் ஈல்டு 2.7% மெயின்டைன் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ். ஐடிசியில் இன்னொரு ஸ்ட்ரென்த் என்னென்னா ஆல்மோஸ்ட் இந்த கம்பெனி ஒரு டெட் ஃப்ரீ ஸ்டாக். 8 மடங்குக்கு மேலே புக் வேல்யூலேருந்து இருக்கிறது ஐடிசிக்கு ஒரு நெகட்டிவ். ஸோ ஐடிசி டொபாக்கோ ப்ராடக்ட் இவங்களோட மோர் தென் 50% ரெவன்யூ வந்து அதாவது மார்க்கெட் ஷேர் வந்து மோர் தென் 50% கிட்ட டொபாக்கோவில் வந்து இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவில். ஸோ இந்த டொபாக்கோ ரிலேட்டட் கம்பெனிஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் காட்ஃப்ரே பிலிப், விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ், என்டிசி இண்டஸ்ட்ரீஸ் இந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது. இதில் வந்து மார்க்கெட் ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது ஐடிசியை ஈடு கொடுக்குற அளவுக்கு எந்த ஒரு கம்பெனியும் இந்தியாவில் இல்லை டொபாக்கோவில். குவார்டர்லி ரிசல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் நியர்லி 15,000 கோடி ரூபாய்க்கு மேலே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் 5,000 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டுருக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா டெப்ரிசியேஷன் வந்து நியர்லி 460 கோடி ரூபா அளவுக்கு இருக்குது. பெரிய எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 11,000 கோடி ரூபாய்க்கு மேலே போயிருக்கிறது ஐடிசிக்கு ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். வருஷத்துக்கு 70,000 கோடி ரூபாய்க்கு மேலே லாபம் சேல்ஸ் கொடுக்குற ஐடிசி கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாவை கடந்திருக்கு லாபத்தில் கடந்த ஒரு வருஷத்தில். இதில் ஏர்னிங் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸில் கடந்த 10 வருஷத்தில் 8% மட்டுமே இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் கடந்த 3 வருஷத்தில் மட்டும் 32% வருஷத்துக்கு ஆவரேஜாக சிஏஜிஆர் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது 16% ப்ராஃபிட் க்ரோத் கடந்த 3 வருஷத்தில் கொடுத்துருக்கிறது. இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஸ்டில் இன்னும் ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போதைக்கு ஐடிசியோட பர்ஃபார்மன்ஸ் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்னன்றதை பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா 11.9% மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 32%, எஃப்ஐஎஸ் 40%. ஸோ மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வந்து ஐடிசியில் அதிகமான ஹோல்டிங் ரீடைன் பண்ணியிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஈல்டு வந்து மோர் தென் 2.5% மெயின்டைன் பண்ணுறாங்க. முக்கியமாக போன மாதம் ₹7.50 ஒரு ஷேரும் பிப்ரவரியில் ₹6.25 பே பண்ணியிருக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது இப்போ ஜூனில் இஷ்யூ பண்ண டிவிடெண்ட் வந்து ஹையஸ்ட் டிவிடெண்ட் இப்போ ரீசெண்டாக இந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸில் நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, மியூச்சுவல் ஃபண்டோட ஹோல்டிங்ஸ்லாம் யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க, பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப், எஸ்பிஐ ப்ளூ சிப் ஃபண்ட், ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட், நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பேலன்ஸ் ஃபண்ட், இந்த கம்பெனிஸை ஐடிசியோட ஹோல்டிங்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஐடிசியோட டார்கெட் மேபி மறுபடியும் ப்ரோக்கரேஜஸ் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி இப்போ 500 கிராஸ் பண்ணியிருக்கிறதுனாலையும் ஆல்ரெடி 500 டார்கெட் கொடுத்துருக்கிற ப்ரோக்கரேஜ் இல்லை ரேட்டிங் ஏஜென்சிஸ் மறுபடியும் டார்கெட்டை அடுத்து எந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் லாங் டேர்ம் க்ரோத் ஐடிசிக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ரெண்டாவது, இந்த பட்ஜெட் ஐடிசிக்கு வரப்போகிற அடுத்த குவார்ட்டர், அடுத்த 2-3 குவார்ட்டர்ஸோட ரிசல்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.